இப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை. உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 19.98 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7.21 கோடி மக்கள் இருக்காங்கங்கிறது கடந்த சென்சஸில் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தரவுகள். இதே சமயம் உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன் நம்மளுக்கு 2.77 விழுக்காடு தமிழ்நாட்டை விட அதிகம். அப்போது ப்ரொபோஷனலாக 15th ஃபினான்ஸ் கமிஷன் மூலயமா இந்த டேக்ஸ் டிவல்யூஷனில் உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் ஒன்றிய அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 2,26,741 கோடி மட்டும்தான் கிடைச்சிருக்கணும் யூனியன் கவர்மெண்ட் இருந்து. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றியத்தினுடைய ஆளும் அரசாங்கம் கொடுத்த தொகை எவ்வளோ தெரியுமா? 3,43,087 கோடி ரூபா. அது உத்தரப்பிரதேஷ் கிட்டத்தட்ட 4.19 விழுக்காடு தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்தால் நிதியை வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25 விழுக்காடு மட்டும்தான் ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய ரெவென்யூ. அப்போது உத்தரப்பிரதேசத்தில் 52 விழுக்காடு ஒன்றியத்திலிருந்து வருவாயாக வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு 25 விழுக்காடு மட்டும்தான். இதற்கு நான் கடந்த ஆண்டினுடைய ரிசிப்ட் 2025-26 ரிசிப்டை மட்டுமே நான் உங்களுக்கு ஒரு தரவுகளாக கொடுக்குறேன். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான ரெவென்யூ ரிசிப்ட் 2025-26 கிட்டத்தட்ட 3,31,569 கோடி ரூபாய். அதாவது ரிவைஸ்டு படி கிட்டத்தட்ட 13% அதிகம் 2024-25 கம்பேர் பண்ணும்போது. இதில் 2,49,719 கோடி ரூபாய் அதாவது தோராயமாக 75% தமிழக அரசாங்கத்தால் வரி வசூலாக டைரக்ட் டாக்ஸஸ் மூலியமாக அவர்களுடைய சொந்த ரிசோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய வருவாய். இதே சமயம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வருவாய் 25 விழுக்காடுங்கிறது, அதாவது தோராயமாக ஒட்டுமொத்தத்தில் நம்ம பேசின தொகை 3,31,569 கோடி ரூபாய் ரிசிப்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இதில் 25 விழுக்காடு மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் 81,856 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒன்றியத்திலிருந்து டைரக்டாக வரக்கூடிய வருவாய். இதுலேயுமே கிராண்ட்ஸ், அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கிராண்ட் இருக்கு தெரியுமா, அது மட்டும்தான் 7%. இதில் மிச்சபடி 17 விழுக்காடு ரெவென்யூ ரிசிப்ட், அதாவது டைரக்டாக டாக்ஸஸ் மூலியமாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வருவாயிலிருந்து வரக்கூடிய திருப்பி கொடுக்கக்கூடிய டாக்ஸ் டெவல்யூஷன் போல்ல இருந்து மட்டும்தான் 17% ரெவென்யூ உள்ளுக்கு வருது. ஸோ